ஓம் சாந்தி 12/3/2024 பாபா மகாவாகியத்தில் தலைப்பு சொல்கிறார். மீட்டே பச்சே டெட் சைலன்ஸ் மே ஜானே கா அபியாஸ் கரோ. இனிமையான குழந்தைகளே, டெட் சைலன்ஸில் செல்வதற்கான பயிற்சி எடுங்க. புத்தி பாப் கி தரஃப் ரஹே तो பாபா भी तुम्हें अशरीरी बनने लिए सकाश देंगे. உங்கள் புத்தி பாபாவிடம் இருந்தது என்றால் பாபாவும் உங்களுக்கு அஷரீரி ஆகுவதற்கான சக்தியை தருவார். क्वेश्चन, बच्चों को जब ज्ञान का तीसरा नेत्र मिलता है तो कौन सा साक्षात्कार हो जाता है? குழந்தைகளுக்கு எப்பொழுது ஞானம் என்ற மூன்றாம் கண் கிடைத்திருக்கிறதோ அப்போ எந்த ஒரு சாட்சாத்காரம் என்பது கிடைக்கிறது? பாபா உத்தர் பதில் சொல்றார். सतयुग आदि से लेकर कलयुग अंत तक हम कैसे कैसे पाठ बजाते हैं, ये सारा साक्षात्कार हो जाता है. ஞானத்தோட மூன்றாம் கண் கிடைச்சதுனால சத்யுக ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தினுடைய முடிவு வரைக்கும் நாம் எவ்வாறெல்லாம் பாட்டு ப்ளே பண்ணுறோம், இந்த அனைத்து சாட்சாத்காரமும் நமக்கு கிடைத்து விடுகிறது. அப்படியே புத்தியில் லைனாக வந்துடுது இல்லையா? तुम सारे विश्व का आदि से अंत तक जान जाते हो. பாபா சொல்றார், நீங்கள் முழு உலகத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். जाने को ही साक्षात्कार कहा जाता है. பாபா சொல்றார், புரிந்து கொள்வதுக்கு பேர் தான் காட்சின்னு சொல்லப்படுது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தனா அது அப்படியே புத்தியில் என்ன ஆகுது, தெளிவாக வருது. अभी तुम समझते हो कि हम देवी गुण वाले देवता थे. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நான் தெய்வீக குணத்தை உடைய தேவதையாக இருந்தேன். ஏன்னா மூன்றாம் கண் என்ன பண்ணுது, இந்த சாட்சாத்காரெலாம் நமக்கு கொடுக்குது. அசுரி குண்வாலே பானே, ஆனால் இப்போ என்ன ஆயிட்டேன், நான் அசுரத்தன்மையுடைய மனுஷன் ஆயிட்டேன். अब फिर தெய்வீ குண்வாலே தேவதா பன் ரகே ஹே. மீண்டும் நான் தெய்வீக குணங்களையுடைய தேவதையாக ஆக்கி கொண்டிருக்கிறேன். அபி ஹம் நய் துனியா நய கர்மே ஜாயேங்கே. இப்போ நான் புது உலகத்திற்கும் புது வீட்டிற்கும் செல்வேன். பாபா சொல்கிறாங்க, இந்த சாட்சாத்காரில் நமக்கு தெல்ல தெளிவாக இருக்குது. ஓம் சாந்தி. பச்சே பேட்டே ஹே யாது கி யாத்ரா மே. குழந்தைகள் பாபா நினைவில் அமர்ந்திருக்கீங்க. பேஹத் கா பாப் தோ யாத்ரா மே நகி பைட்டே. எல்லையற்ற பாபா அவர் யாத்திரை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. வத்தோ பச்சோं को சகாஷ் கி மதத் தே ரஹே. பாபா என்ன பண்ணுறாராம், குழந்தைகளுக்கு சகாஷ் கொடுக்கக்கூடிய உதவி செய்கிறார். அர்த்தாத் ஷரீர் கோ பூலா ரஹே. ஷரீர உணர்வை பாபா மறக்க வைக்கிறார். பாப் கி மதத் மில்தி ஹே கி பச்சோं को ஷரீர் பூல் ஜாயே. பாபாவோட உதவி உங்களுக்கு கிடைத்ததையானால் உங்களின் குழந்தைகளின் இந்த ஷரீரம் என்பது மறந்துவிடும். சகாஷ் தேத்தே ஹே ஆத்மாவுக்கோ. பாபா சகாஷ் கூட எதுக்கு கொடுக்குறார், ஆத்மாக்களுக்காக கொடுக்குறார். क्योंकि பாப் देखते ही ஆத்மா की तरफ. ஏன்னா பாபா பார்ப்பதே ஆத்மாக்களை தான் பார்க்குறார். அவர் கவனம் எங்கே போகுது, அவருடைய திருஷ்டி எங்கே போகுது, ஆத்மா ரூபத்தில் தான் பார்க்குறார். தும் ஹரே கி புத்தி பாப் கி தரஃப் ஜாத்தி ஹே. உங்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய புத்தியும் பாபா பக்கம்தான் போகுது. பாப் கி புத்தி திருஷ்டி ஃபிர் பச்சோं तरफ जाती है. பாபாவோட புத்தியும் பாபாவோட பார்வையும் குழந்தைகள் பக்கம்தான் திரும்புது. பாபாவோட திருஷ்டி பட்டோனே ஆத்மா என்ன ஆயிடுது, தேகத்தை அப்படியே மறந்து அப்படியே ஆத்ம உணர்வில் குஷியோடு இருக்குது. ஞான் பில்குல் ஹி न्यारी चीज है. ஞானம் என்பது முற்றிலும் தனிப்பட்ட ஒரு பொருள். ஏ நாலேஜ் சாமிகிராமிகே. இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. ராஜயோகி படாய் ஹேனா, ராஜ யோகத்தோட பாடம் அல்லவா. बच्चों को ये मालूम पड़ा
தேவதாயின் சம்பூரன் நிர்விகாரி தே. பாபா சொல்கிறார், உங்களுக்கு இப்போது தெரிய வந்து விட்டது, தேவதைகள் முழுமையாக விகாரம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. ரச்சிதா பாப் ஹி பைட் அப்பனா பரிசை பி தேத்தே. படைப்பாளர் பாபாவே தன்னுடைய அறிமுகத்தை தரார். வகை பரமாத்மா. அறிமுகம் கொடுக்கக்கூடியவர் யார்? பரம் ஆத்மா. பரம் ஆத்மாओं को ही परमात्मा कहा जाता. பரம் ஆத்மாவை தான் சேர்த்து பரமாத்மான்னு அழைக்கின்றார்கள். அங்கிரேஜ்மே சுப்ரீம் சோல் கहा जाता है. இங்கிலீஷில் சுப்ரீம் சோல்னு சொல்லப்படுது. சோல் அர்த்தாத் ஆத்மா. சோல் அப்படின்னா ஆத்மா. बाप की आत्मा कोई बड़ी नहीं होती. பாபோட ஆத்மா பெருசாக இருக்கும் அப்படி இல்லை. बाकी बाप की आत्मा भी ऐसे ही है जैसे तुम बच्चों की है. உங்கள் ஆத்மா எப்படி இருக்கோ அதே போல தான் பாபாவோட ஆத்மாவும் இருக்குது. ஐசா நை சோட்டே பச்சே சோட்டே பாப்பு படா நை. அப்படி இல்லை, குழந்தைக்கு சின்னதாக இருக்கும், அப்பாவுக்கு பெருசாக இருக்கும், அப்படி இல்லை. சுப்ரீம் நாலேஜ்ஃபுல். குணாதிசயங்களில் தான் மாற்றோம். அவர் சுப்ரீம் நாலேஜ்ஃபுல். பாப் बहुत प्यार से बच्चों को समझाते रहते. பாபா ரொம்ப அன்போட குழந்தைங்களுக்கு புரிதலை கொடுத்துட்ருக்கார். பாட்டு பஜானே வாலே ஆத்மா. பாட்டு ப்ளே பண்ணுறது எதுங்கிறார் பாபா? ஆத்மா தான் ப்ளே பண்ணுது. அச்சா, தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், अपने सब हिसाब किताब चुकत कर साइलेंस वर्ल्ड में जाने की तैयारी करनी है. தன்னுடைய அனைத்து கணக்கு வழக்குகளை முடித்து சைலன்ஸ் வேர்ல்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. யாद के बल से आत्मा को संपूर्ण पावन बनावो. நினைவு பலத்தால் ஆத்மாவை சம்பூர்ண தூய்மை ஆக்க வேண்டும். नेक्स्ट पॉइंट, ज्ञान सागर के ज्ञान को स्वरूप में लाना है. ஞான கடலின் ஞானத்தை स्वरूपத்தில் கொண்டு வாங்க. विचार सागर मंथन कर अपना फैसला आपे ही करना. ஞானத்தை நல்ல சிந்தனை செய்து உங்களுக்கு நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள். जीवन मुक्ति में श्रेष्ठ पद प्राप्त करने लिए दैवी गुण धारण करने हैं. பாபா சொல்கிறாங்க, ஜீவன் முக்தி நிலையில் சிரேஷ்ட பதவியை பெறுவதற்காக தெய்வீக குணங்களின் தாரணை என்பது இருக்க வேண்டும். பாபா வரதானம் கொடுக்கிறார். बाप के साथ रहते रहते उनके समान बनने वाले सर्व आकर्षणों के प्रभाव से मुक्त भव. பாபாவுடன் இருந்து இருந்து, பாபா துணையில் கூடவே இருந்திருந்து அவருக்கு சமான ஆகக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளினுடைய பிரபாவத்தில் இருந்தும் விடுபட்டவராக இருங்க. जहाँ बाप की याद है अर्थात बाप का साथ है वहाँ बॉडी कॉन्शियस की उत्पत्ति हो नहीं सकती. எங்கே பாபோட நினைவு இருக்கிறதோ அங்கே பாபோட துணை இருக்குது. எங்கே நினப்பு இருக்கோ அங்கே பாபோட துணை இருக்குது. அங்கே பாடி கான்ஷியஸனுடைய உற்பத்தி என்பது இருக்க முடியாது, வரவே முடியாது. தேக உணர்வுங்கிறது வரவே முடியாது. बाप के साथ व पास रहने वाले दुनिया के विकारी वाइब्रेशंस अथवा आकर्षण के प्रभाव से दूर हो जाते हैं. பாபா துணையுடன் பாபாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய விகாரி வைப்ரேஷன், அதாவது ஆக்கர்ஷனினுடைய பிரபாவத்திலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். ऐसे साथ रहने वाले साथ रहते रहते बाप समान बन जाते हैं. பாபோட துணையோடு இருக்கிறதுனால, பாபா கூடவே இருக்கிறதுனால बाप समान ஆயிடுறாங்க. जैसे बाप ऊंचते ऊंची हैं ऐसे बच्चों की स्थिति भी ऊंची बन जाती है. எப்படி பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கார், அவ்வாறு குழந்தைகளின் ஸ்திதியும் உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது.
नीचे की कोई भी बातें उन पर अपना प्रभाव डाल नहीं सकती. இந்த கீழே இருக்கக்கூடிய பூமியினுடைய கவர்ச்சி என்பது அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவே முடியாது. எந்த விஷயங்களும் அவங்கள தாக்க முடியாது. ஏன்? பாபா துணையில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸ்லோகன் मन और बुद्धि कंट्रोल में हो तो अशरीरी बनना सहज हो जाएगा. மனம் புத்தி ரெண்டுமே கண்ட்ரோலில் இருந்தால் போதும், அஷரீரி ஆகுவது சகஜமாகிவிடும். அவ்வியக்த இஷாரா பாபா சொல்கிறாங்க, வீண் எண்ணங்கள்ங்கிற சுத்தியில் வச்சுட்டு பிரச்சனைங்கிற கல்லை உடைக்காதீங்க, அதில் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க. அபியே மஜ்பூரி கர்னா சோடும், அப்படியே விடாமுடியா அதையே நீங்கள் அந்த வேலையே செய்கிறத விட்டுடுங்க. பேகம்பூர் கி பாதுஷாக் பனோ, கவலை இல்லாத ராஜாவாக இருங்க. तो न समस्या का शब्द होगा न बार बार समाधान करने में समय जाएगा. அப்போ உங்களுக்கு பிரச்சனையினுடைய சப்தமும் வராது, பிரச்சனைன்னே வராது. ரெண்டாவது, அடிக்கடி சமாதானத்துக்கான நேரமும் உங்களுக்கு இதில் போகாது, வீணாகாது, நேரம் வீணாகாது. यही संस्कार पुराने आपके दास बन जाएगी. இந்த சன்ஸ்காரம் பழையது உங்களுடைய தாசியாகிவிடும். வார்னகி கரைகி, உங்கள்கிட்ட சண்டை போடாது. तो बादशाह बनो, ஆகவே ராஜா ஆகுங்க. தக்து நஷீன் பனோ, சிம்மாசனதாரி ஆகுங்க. தாஜ்தாரி பனோ, கிரீடம் உடையவராக இருங்க. திலக்குதாரி பனோ, திலகம் உடையவராக இருங்கள். ஓம் சாந்தி.